கார்த்திகை தீபம் சீரியலோட டுடே எபிசோட் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் என்னால் பெங்களூர் வர முடியாது அப்படின்னு சொல்லி டைரெக்டாகவே ரம்யா கிட்ட சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் என்னோடய ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரம்யாவும் இப்போ தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாத மாதிரியே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒய்ஃப் உடம்பு சரியில்லை, அவங்கள நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சரிங்க நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு ரம்யாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் வீட்டுக்கு போயிடுறாரு. ரம்யா நீ எனக்கானவன், உன்னை அடையாமல் விட மாட்டேன், இந்த தடவை நீ தப்பிச்சிருக்கலாம், கண்டிப்பாக இன்னொரு நாள் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே என்னாச்சுங்க, ஏன் நீங்கள் பெங்களூர் போகலையா, ஏதாச்சும் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க தீபா. ஆமாம் உன்னால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாலையா, என்னால் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னால தான் நான் இன்றைக்கி பெங்களூர் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் தான் போக பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்க, அதனால தான் போகலை அப்படிங்கிறாங்க. நான் அப்போது அப்படி தான் சொன்னேன், அதுக்கப்புறம் நீங்கள் போகிறேன்ட்டு தானே கிளம்பி போனீங்க, ஏன் வந்தீங்க அப்படின்றாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, உங்களுக்கு போகிறது பிடிக்கல அதனால் நான் போகலை, இப்போது உங்களால் தான் நான் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோவமாக இருக்க மாதிரி இருந்துட்டு அப்புறம் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லவ் சாங்லாம் டெடிகேட் பண்ணி அந்த சீனே வேறு லெவல் ஆக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா பயங்கர கோவத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி கார்த்திக் இந்த தடவை தப்பிச்சிட்டானே, கண்டிப்பாக அடுத்த தடவை விழக்கூடாது, கண்டிப்பாக இந்த தீபாவை கார்த்திக்லாம் பிரித்து அவன் எனக்கானவரை நான் அடைஞ்சேன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்க நம்ம ரம்யா. என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.